So in this class we are going to see about the trace of a matrix. So consider a square matrix. The size of the matrix is I take m cross m. So I consider some random numbers 2, 3, 5, 6, 7, 8 and 3, 2. So we know that the principal diagonal elements of the matrix is nothing but these rounded numbers. So the 2, 7, 1 அப்படிங்கிறது principal diagonal elements அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ trace of A அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா which is nothing but sum of principal diagonal elements. இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா trace of A அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரேஸ் ஆஃப் ஏவை நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம்னா டிஆர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி ஏ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? இதோடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி trace of A. That means if you consider the trace of lambda A, lambdaங்கிறது ஒரு ஸ்கேலார். இதை வந்து இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் கூட நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா இதோடைய trace of A எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா lambda into trace of A இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி யூ கன்சிடர் டூ மேட்ரிக்ஸ் A and B. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நான் அடிஷன் பண்றேன் அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா trace of A plus trace of B இதுக்கு ஈக்குவலா இருக்கும். And vice versa if I go for minus, so I put some plus or minus here. அதே மாதிரி trace of AB அந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் உடைய மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன் ட்ரேஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா trace of BE இதுக்கு ஈக்குவலா இருக்கும். பிரச்சனை. So these are some important properties of a trace of a matrix. So இதெல்லாம் டவுட்ஸ் இருந்தா நீங்க தாராளமாக கேட்கலாம். So இல்லைன்னா then I move on to the next topic, rank of a matrix. So next நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா rank of a matrix. You consider some positive number R. ஸோ இதில் இந்த ஆர் அப்படிங்கிறது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னுடைய ரேங்கை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் அ மேட்ரிக்ஸ் ஏ. சரிங்களா? ஸோ அப்படி ரேங்க் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதோட சைஸ் வந்து ஐ டேக் சம் எம் கிராஸ். ஸோ இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபைஸ் தி ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் thing, now you say some 3 cross 3 matrix, say some numbers, put randomly I choose 2, 3, 5, 7, 8, 9, 1, 4, 6, like that I take some random numbers. இப்போ என்னோட ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ கன்சிடர் இட் இஸ் அ 3 cross 3 மேட்ரிக்ஸ். அப்போ if I give some matrix like this or consider the matrix of size of 4 into 3 or you consider some matrix the size is some 3 cross 5 like that. Okay, so now you say what is the maximum size of the maximum rank of the particular matrix. You take this as A. So before entering into that what is the maximum possible rank of the matrix A, B, C. என்னவா சார் இருக்கும்? Any guesses, any idea? Maximum rank கேட்கிறேன். அதே மாதிரி that is a very important property வந்து என்னன்னா rank should not be equal to 0 except one matrix. என்ன மேட்ரிக்ஸ் சார்? ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும்தான் rank 0வா இருக்கும். சூப்பர்மா, நல் மேட்ரிக்ஸ். நல் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் rank 0வா இருக்கும். apart from that all other matrix definitely rank வந்து 0வா இருக்காது. அப்ப therefore
என்னுடைய மினிமம் ரேங்க் வந்து என்னவா இருக்கும், எப்போதுமே ஒன்றுன்னு தான் இருக்கணும். சரிங்களா? அப்ப மினிமம் ரேங்க் வந்து ஒன்று. அப்ப மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம்? நான் ஃபார் மேட்ரிக்ஸ் ஏபிசி யூ சே வாட் இஸ் த பாசிபிள் மேக்ஸிமம் ரேங்க்? Any ideas? Okay. It is nothing but minimum of இந்த ரோ அண்ட் காலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேல்யூ பிராக்கெட் குள்ள போட்டு இங்க ரெண்டு கேஸ்லுமே ரெண்டுமே சேமா இருக்கனால the மேக்ஸிமம் ரேங்க் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு. என்ன சார் மேக்ஸிமம்க்கு இந்த இடத்துல மினிமம் போடுறீங்கன்னு சொல்லக்கூடாது. திஸ் இஸ் a condition. If it is a square matrix அப்படின்னா the size of the matrix, the order of the matrix is equal to the maximum possible rank. But it is a non-square matrix. உதாரணத்துக்கு இங்க 4,3 அப்படின்றது it is a non-square matrix. அப்போ இதோடைய ரேங்க் வந்து மேக்ஸிமம் என்னவா இருக்கும்னா ரெண்டுமே வெவ்வேறு நம்பர்ஸ். அப்போ இந்த 4,3ல எது மினிமம் வேல்யூவோ அதுதான் என்னுடைய ரேங்க் சைஸா இருக்கும். உதாரணத்துக்கு instead of 3 into 5 put some 2 into 5. அப்போ therefore for C matrix the maximum possible rank is 2. இது எதுக்காக சொல்ல வரேன்னா சார், in some competitive exams so they gave for some number. For example, consider this problem. Here the options are 0. uh, I take some 2 and take some 3 and take some 4. இந்த மாதிரி நான் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் for the particular matrix A. I'm already told that except null matrix all other matrix rank does not 0. அப்ப ஆப்ஷன் A தப்பு. புரிஞ்சுங்களா சார்? எனக்கு டைம் இல்லை, பட் நான் எலிமினேஷன் மெத்தட்ல அடிக்கணும் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதே மாதிரி இதோட மேக்ஸிமம் பாசிபிள் ரேங்க் வந்து 3x3. அப்ப இதோட மேக்ஸிமம் ரேங்க் என்னதான் இருக்கணும்? 3 தான் இருக்கணும். அப்ப இங்க 4ன்னு கொடுத்துருக்கான், அதுவும் தப்பு. மீதி இருக்கிற பாசிபிள் ரேங்க் என்னென்ன? ஒன்னு 2ஆ இருக்கலாம், இல்ல 3ஆ இருக்கலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கிறது நம்ம பின்னாடி மெத்தட்ஸ்ல பார்ப்போம். இஃப் ஐ didn't go there. Okay, so these are the concepts. So when you understand these concepts, whenever you move on to the problem it is very simple. But in some other lectures or videos you see in the YouTube, so therefore go for the procedural methods. When you know these concepts, directly ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்க ஆன்சர் போட்டுடலாம். நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னு தேவையே படாது. அது நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டக்குள்ள யூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஓகே, super. So then I move on to the next one. Okay, so now I move on to the properties. So any doubts up to this? Okay, Praveen, என்ன டவுட்ரா? Okay, yes. Okay, okay, super. Okay, here the rank of matrix is denoted by this symbol row of A, or in some books or in some questions therefore R of A. R is nothing but rank. Row of A is also stands for rank of a matrix. Okay, so now the important properties are, first thing, so the rank of the matrix is same as the number of linearly independent row vectors or column vectors. இதுலதான் டவுட் இருக்குங்களா சார்? ஆமா, இதுல இண்டிபெண்டன்ட் ரோ வெக்டார் காலம் வெக்டார்னா என்ன சார்? எனி ஐடியா? Sir, please say something. Any idea? Say yes or no. No. Okay.
For your sake of understanding, I say some story, then you understand very well. For example, if you need some 500 rupees, what do you do? Parkavi or Praveen, please respond. If you need 500 rupees, what do you do? In order to purchase some dresses or any gifts or whatever it is. Sir, please respond. Vinod sir? Sir, are you there? Sir, is it audible? Now, you consider this matrix. Sir, I put some random numbers. 2, 1, 3, 4, 2, 6, 6, 3, 9. Okay, now you consider this. So, now you consider this column. ஸோ இங்கே என்ன சார் நம்பர் இருக்கு 213 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த காலத்தை கம்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த காலமுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இல்ல வித்தியாசம் ஏதாவது இருக்கா? Multiples of 2, exactly. அப்போ this second column depends upon the first column. The only difference is it is multiplied by 2. சொல்றது புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ அதே மாதிரி இந்த தேர்ட் காலம் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா உங்களால? Very good. So multiples of 3. So this column is multiples of 3. அப்போ என்னுடைய தேர்ட் காலமும் என்னுடைய ஃபர்ஸ்ட் காலத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஸோ ஒரு கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்ல எந்த காலமும் எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு ஐ டேக் 1 2 3 4 5 6 7 8. Now you say, so definitely any row or any column does not depends on anything. ஸோ அப்போ இதுல எந்த ரோவுமே எனக்கு ஒரு டிபெண்டாகவும் இருக்காது, காலம்ஸும் டிபெண்டாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி லீனியர்லி இண்டிபெண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எத்தனை இருக்கோ சரியா, அது வந்து என்னுடைய ரேங்க்கு ஈக்குவலா இருக்கும். இங்க 3 காலம் 3 ரோ ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு, இண்டிபெண்டா இருக்கு. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3 அப்படின்னு சொல்லி டைரக்டா எழுதிடலாம். அப்போ இங்க வரக்குள்ள 2 காலம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் காலத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு. என்னுடைய ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இதோட மேக்ஸிமம் பாசிபிள் ரேங்க் சைஸ் என்ன சார் இந்த மேட்ரிக்ஸ்க்கு? ஐ டேக் திஸ் மேட்ரிக்ஸ் as A. இந்த மேட்ரிக்ஸோட மேக்ஸிமம் பாசிபிள் ரேங்க் எவ்வளோ? 3. ஓகே சூப்பர். அதுல இருந்து நான் என்ன பண்ணணும்னா, எத்தனை டிபெண்டன்ட் ரோஸ் இல்ல காலம்ஸ் இருக்கோ அதை நான் கழிக்கணும். இதுல எத்தனை காலம்ஸ் வந்து டிபெண்டா இருக்கு? 2. Exactly. So I put minus 2. So which is equal to 1. So therefore the rank of the matrix A is equal to 1. There is no need to go for all those simplifications. உன்னுடைய என்ன சொல்றது, ஒரு சில வீடியோஸ்ல நீங்க கிளாஸ்ல படிச்சுக்கலாம் பார்த்துருப்பீங்கன்னா, go for some assumptions. ஸோ இந்த மாதிரி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து நீங்க 0 ஆக்க ட்ரை பண்ணிருப்பீங்க. ஸோ இதுல இருந்து நீங்க அதோட ரேங்க் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. But once you thorough with this linearly dependent rows and columns, then it is a very effective tool whenever we go for finding the rank of the matrix. ஆக்சுவலி நம்ம ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் போகக்குள்ள நீங்க இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இது கூட எத்தனை மல்டிப்ளை ஆயிருக்குன்னு மட்டும் யோசிக்க கூடாது. அட் த சேம் டைம் இந்த காலம் 3 இருக்கு பாத்தீங்களா, C3, இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா C1 பிளஸ் C2க்கு ஈக்குவலா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3வது காலம் வரும். வருதா?
அப்போ என்னுடைய காலம் 3 போத் காலம் 1 and 2 டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கக்குள்ள இதுவும் எனக்கு டிபெண்டன்ட்ல வரும். அப்ப therefore ரெண்டு டிபெண்டன்ட் இங்கே இருக்கு. ஏன்னா இங்க C2 C1 டிபெண்ட் பண்ணி இருக்கு, C3 வந்து C1 C2 டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப ரெண்டு காலம் டிபெண்டன்ட்ல தான் இருக்கு. அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அண்ட் சிமிலர்லி ரோ வைஸ் பார்க்கக்குள்ளயும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த ரோ 2 இருக்கு பாத்தீங்களா? சோ இத வந்து இது கூட நீங்க ரெண்டால மல்டிப்ளை பண்ணா இதை கிடைக்கும், இதை மூணால மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ கிடைக்கும். மல்டிப்ளை பை 2 ஆர் மல்டிப்ளை பை 3. அதர்வைஸ் இந்த ரோ இருக்கு பாத்தீங்களா, R1 பிளஸ் R2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் பார்த்துக்கணும். சரிங்க சார், நீங்க ரோவை வச்சு சொல்றீங்க, காலம் வச்சு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே விளங்கல அப்படின்னா just try to understand this problem, then it is very helpful to you what I am saying. சரி, இது வரைக்கும் டவுட் இருக்கா நான் சொன்ன வரைக்கும்? Please respond. Okay, now you see this problem. I take some matrix A which is equal to 1 5 1 6 2 3 5 6 1 6 7. So what is the rank of the matrix? இதுக்கு ரேங்க் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா there is no issues. Square matrix it is no issues. If it is a non-square matrix, from linearly dependent and independent வச்சு சொன்னோம்ல, அதை வச்சு சொல்லுங்க. So what is the maximum possible rank? First of all, maximum rank வந்து என்னவா இருக்கும்? Which is equal to minimum of இதோட size என்ன சார்? இந்த மேட்ரிக்ஸோட size sorry, yeah, it is 3 cross 4. Okay, so 3 cross 4, therefore the maximum possible rank is 3. அப்ப இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னவா இருக்கும்? லீனியர்லி டிபெண்டன்ட் ரோஸ் சொன்ன பாத்தீங்களா, அதை வச்சு சொல்லுங்க. இங்க அந்த மாதிரி லீனியர்லி டிபெண்டன்ட் ரோஸ் இல்ல காலம்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம் ஆட் பண்ணா ஃபோர்த் காலம் வருது சார், சூப்பர். ஓகே, அப்போ ஒரு டிபெண்டன்ட் காலம் இருக்கு, ஒன் டிபெண்டன்ட் காலம். ஓகே, எனி அதர் திங்? So any other thing? இல்ல அது லாஸ்ட் காலத்து கூட கம்பேர் பண்ணிட்டீங்க, அப்ப அது முடிஞ்சிருச்சு. அது திரும்பி சொல்லவே வேணாம், நம்ம ஃபோர்த் காலத்தை பத்தி தான் பேசுறோம். ஸோ எனி அதர்? சூப்பர்ப்பா. ஃபர்ஸ்ட் காலமும் தேர்ட் காலம், அதாவது நீங்க மல்டிபிளிகேஷன் மட்டும் பார்க்க கூடாது, சேமா இருந்தாலும் ஓகே, ஏன்னா இட் இஸ் மல்டிப்ளை பை 1. அப்போ இந்த ரெண்டு காலமுமே வந்து எனக்கு என்னவா இருக்கு? சேமா இருக்கு. அப்போ தேர்ஃபோர் மொத்தம் எத்தனை காலம் சார் டிபெண்டன்ட்ல இருக்கு? இப்போ எத்தனை காலம் டிபெண்டன்ட்ல இருக்கு மொத்தம்? Yeah, exactly. Two columns are dependent. First thing is first and third column both are equal. So that means C3 is depend upon column 1. First thing. And then column 4 is depends upon maybe either C1 plus C2 or C2 plus C3. அப்போ ரெண்டு டிபெண்டன்ட் காலம்ஸ் இருக்கு. அப்போ therefore rank of the matrix A which is equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, ஸோ இங்க காலம் சைஸ் என்னவா சார் இருக்கு? இட் இஸ் 3 cross 4. அப்போ therefore my column is 4. அப்போ என்னுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ்ல இருந்து என்னுடைய டிபெண்டன்ட் காலம்ஸ் எத்தனையோ அதை கழிச்சிடணும். இங்க ரெண்டு காலம் டிபெண்டன்ட்டா இருக்கு, அப்போ -2 which is equal to 2. So therefore the rank of the matrix is equal to 2. புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு?
இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல. நீங்க அப்பர் டயகனல் வந்து ஜீரோ ஆக்கணும்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது. நல்லா இந்த மெத்தட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 100% இட் இஸ் வெரி ஈஸி. அடுத்து நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தட் வச்சு பார்ப்போம். அது இன்னும் சிம்பிளா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் டிட்டர்மினன்ட் கூட நீங்க என்ன பண்ணணும், அதை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு ஜீரோ வருதா வரலையான்னு செக் பண்ணணும். பட் இந்த லீனியர்லி டிபெண்டன்ட் கான்செப்ட் போனீங்கன்னா there is no need to go for any calculations to find out the rank of the matrix. Just you observe the matrix and you write the answer. So like that only it looks like. புரியுதுங்களா சார்? ஏதாவது டவுட் இருக்கா? Any doubt? Sir, say yes or no. Okay, well and good. So now you see this. சொல்லுப்பா. ரோஸ்ல இருந்து கழிக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் காலம்ஸ் போட்டிருந்தீங்கல்ல, சப்போஸ் இங்க ரோஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர் ஆஃப் காலம்ஸ் யூ சப்ஸ்டிடியூட் நம்பர் ஆஃப் ரோஸ், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்பர் ஆஃப் ரோஸ் போட்டு அதுல இருந்து நீங்க. So here what is the rank of the matrix? So please say something. So what is the maximum possible rank? So it is 2. It is size is 2 cross 3. So that the maximum possible rank is 2. Here you see any dependent rows or columns? So definitely not. Am I correct or not? So now you check these two columns. So both are dependent because just you multiply this number by 2. அது ஃபர்ஸ்ட் காலத்தை ரெண்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா செகண்ட் காலம் கிடைச்சிரும். அப்போ வேற ஏதாவது டிபெண்டன்ட் இருக்குன்னு பார்த்தா கிடையாது. அப்போ என்னுடைய பாசிபிள் ரேங்க் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளவு இருக்கு சார்? மொத்தம் 3 காலம் இருக்கு. அதுல எத்தனை காலம் டிபெண்டன்டா இருக்கு? ஒரு காலம் டிபெண்டன்டா இருக்கு. அப்ப -1 which is equal to 2. அப்படின்னா ரோவை செக் பண்ணி பாருங்க, ஏன்னா 2 தான் இருக்கு. அப்ப இதுக்கு தான் ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா எந்த ரிலேஷனுமே கிடையாது. இப்போ இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 1 3 3 3 2 3 6. ஆனா இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணக்குள்ள எனக்கு என்ன வருது? 12 வரணும்னா 5 இருக்கு. அப்போ எனக்கு இது டிபெண்டன்ட் கிடையாது. So that இருக்கிறது 2 ரோ, எதுவுமே டிபெண்டன்ட் கிடையாது. So that the rank is 2னு டைரக்டா போட்டுடலாம், இல்ல காலம் வச்சு போட்டாலும் போடலாம். இட்ஸ் யுவர் விஷ். Suppose instead of 5 here I put 12 means definitely எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ரோ 1 ரோ 2 டிபெண்டன்ட். அப்போ ரோ ஆஃப் A ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் 2, அதுல ஒரு ரோ டிபெண்டன்ட்ல இருக்கு. அப்போ therefore உடைய ரேங்க் வந்து which is equal to 1 அப்படின்னு சொல்லலாம். So it depends upon the problem. புரிஞ்சுங்களா? Okay. So then I move on to the properties. First property வந்து it depends upon the linearly independent rows and columns. So எத்தனை linearly independent rows and columns இருக்கோ அதுக்கு ஈக்குவலா என்னோட ரேங்க் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் இது இருக்க டவுட் இருக்கா? So okay, so the rank of the matrix does not change. That is very important. So நான் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸை வந்து ஏதாவது ஒரு நம்பர் கூட நான் மல்டிப்ளை பண்றேன்னா கண்டிப்பா அதோட ரேங்க்ல எந்த சேஞ்சஸுமே வந்து எனக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது. பட் அந்த மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் a நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன சார்? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன? The determinant of the matrix is not equal to 0. Okay. And third one, if I add some to matrix A plus B, அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஓவரால் ரேங்க் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இட் மே பி less than or equal to row of A plus row of B. The row is nothing but the rank. Okay. And similarly, if I multiply these two matrix AB அப்படின்னா என்னோட ரேங்க் வந்து less than or equal to minimum of row of A comma row of
ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் தனித்தனியா எனக்கு ரேங்க் தெரியும். சரிங்களா? அப்போ இதோடைய மல்டிபிளிகேஷன் பண்ணக்குள்ள வரக்கூடிய ரேங்க் வந்து கண்டிப்பா இந்த ரெண்டு நம்பரை விட கம்மியா தான் இருக்கணுமே தவிர அதை விட அதிகமா போகக்கூடாது. அதே மாதிரி அது அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அதோடைய ரேங்க் வந்து cannot be ஒன்னா இருக்க முடியாது. ரேங்க் வந்து ஸோ இதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒன் மார்க் மாதிரி வந்து கேட்கணும். சரிங்களா? And then if they ask for some formulas, for example you say if A and B are two n row square matrix, then the overall rank of AB is greater than or equal to row of A plus row of B minus A. சார் ஆக்சுவலாக நம்ம இதெல்லாம் ஃபார்முலாஸ்ல போட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், நம்ம சொன்ன ட்ரிக்ஸ் வச்சு நீங்க டைரக்டாவே போட்டுடலாம். பட் ஒரு சில கம்பெட்டிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த மாதிரி தியரி கொஸ்டினா கேட்பாங்க. இப்போ இந்த ஃபார்முலாஸ் போட்டிருக்கேன், இந்த ஃபார்முலாவே வந்து கேட்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் ஜஸ்ட் ஐ ஸ்ட்ரெஸ் த ஃபார்முலா. But whenever we move on to the problem, we need not go for this much complicated things. So when once I move on to the problem, you understand the beauty of our concepts. Okay, so that is the thing. And so this is the one way method. Dependent columns வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது என்னங்கிறது பார்த்தோம். So next வந்து determinant வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? So next rank using determinant. Okay, you consider 3x3 matrix. Sir, இது வந்து determinant வந்து நம்ம only go for a square matrix first of all. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. It is only applicable for a square matrix. It is not applicable for a non square matrix. அது மாதிரி டிட்டர்மினன்ட் வந்து நமக்கு எஃபெக்டிவா தெரியறது வந்து எதுக்குன்னு பார்த்தோம்னா 3x3க்கு நல்லா தெரியும், அதே மாதிரி 2x2க்கு தெரியும். 4x4 வந்து நம்ம டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கலாம், பட் இட் இஸ் அ லென்த்தி ப்ராசஸ். அதனால 4x4 மேட்ரிக்ஸ் வரக்குள்ள நீங்க லீனியர்லி டிபெண்டன்ட் ரோஸ் அதை வச்சு போடுறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவான மெத்தட்னு சொல்லுவேன். டிட்டர்மினன்ட் ஃபாலோ பண்ணக்கூடாது. பட் இன் மோஸ்ட் ஆஃப் அவர் ப்ராப்ளம்ஸ் டெஃபினெட்லி தே கோ ஃபார் ஒன்லி 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ டிட்டர்மினன்ட் நமக்கு ஈஸியா எடுக்க தெரியும். பை பிராக்டிஸ் இட் இஸ் வெரி மச் ஃபாஸ்ட். நம்ம சொன்ன ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இதோட மேக்ஸிமம் பாசிபிள் ரேங்க் வந்து எவ்வளவு சார்? மேக்ஸிமம் பாசிபிள் ரேங்க் வந்து எவ்வளவு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு? மினிமம் அப்போ மீதி இருக்கிறது 2 இப்படி வச்சுக்கலாமா? அப்போ இதுல ரேங்க்னு வந்தா ஒன்னு 3 வரலாம், இல்ல 2 வரலாம், இல்ல 1 வரலாம். இதை தவிர வேற எந்த ரேங்க்குமே இருக்காது 3x3 மேட்ரிக்ஸ். இது டிட்டர்மினன்ட் வச்சு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, if I take some determinant of A is not equal to 0 அப்படின்னா என்னுடைய ரேங்க் வந்து 3. நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. not equal to 0 னா simply you put the rank is equal to 3. இது ஃபர்ஸ்ட் கேஸ். இல்ல டவுட் இருக்குங்களா? ரேங்க் வந்து 3 இருக்கணும்னா என்னுடைய டிட்டர்மினன்ட் வந்து 0வா இருக்க கூடாது அப்படின்னா ரேங்க் வந்து 3ன்னு போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இங்க வரக்குள்ள என்ன ஆகும்னா என்னுடைய டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to 0. சரிங்களா? அண்ட் ரெண்டு கண்டிஷன் இங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? now you say some random numbers for a 3x3 matrix please. So please say some numbers. 275. Okay. Okay, super. So consider this matrix. Actually here the determinant is equal to 0. For example, I consider for this particular matrix the determinant is equal to 0. So once you get this, you go for any 2x2 submatrix, whatever it is, 2, 7 இப்படி போலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு 2x2 மேட்ரிக்ஸ் போலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2x2 மேட்ரிக்ஸ் போலாம். otherwise this 2x2 matrix. So like that you choose any 2x2 matrix.
if all the 2 cross 2 matrix are 0. இப்போ இந்த கேஸ்ல பாருங்க 2 cross 2 matrix வந்து எனக்கு 0 வராது ஏன்னா 2 7 3 2 அப்ப நான் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் 4 minus 21 which is equal to minus 70. அப்போ இந்த இடத்துல இந்த 2 cross 2 matrix உடைய அந்த டிட்டர்மினன்ட் எனக்கு 0 இல்ல அதை தான் வந்து இங்க சொல்வோம் சரிங்களா இது வந்து சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் சப் மேட்ரிக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஏதாவது ஒன்னு இருந்தா கூட இப்போ இந்த 4 மேட்ரிக்ஸ்ல 3 0 வருது ஒரு சப் மேட்ரிக்ஸ் வந்து 0 வரல புரியுதுங்களா என்ன சொல்றேன் இந்த இடத்துல 4 சப் மேட்ரிக்ஸ் இருக்கு எனக்கு 4ல ஏதாவது ஒன்னு 0 வரலனாலும் அதோட டிட்டர்மினன்ட் அதோட ரேங்க் வந்து 2 புரியுதுங்களா மூணாவது கேஸ் வந்து என்னன்னா என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் ஈக்குவல் டு 0 அதே மாதிரி என்னுடைய சப் மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதோட வேல்யூ 0 இருக்கிற எல்லா சப் மேட்ரிக்ஸும் 0வா வந்ததுனால் அப்போ என்னுடைய ரேங்க் வந்து 1 புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு சோ அப்ப டிட்டர்மினன்ட் வச்சு நான் இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் என்னமா சாரி ஆமாப்பா ரேங்க் ஒன் தான் நான் சொல்றேன் ரேங்க் ஒன்னுக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் 0வா இருக்கணும் அதே ஆல் 2 cross 2 சப் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சரிங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு ஸோ தட் இஸ் த திங் ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் வச்சு நான் இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் என்னுடைய ரேங்க் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பட் இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் 2 cross I mean what matrix square matrix okay now uh, you consider this problem so then you get a clear cut idea one now you say what is the rank of the matrix so what is the rank of the matrix hello is it audible it is 2 how you say it is 2 how you say it is 2 please yeah here R1 is equal to R3 so therefore one row is dependent so that maximum number of rows minus number of dependent rows which is equal to 2 இதுவே வந்து நீங்க டிட்டர்மினன்ட் மெத்தட்ல போட்டுருங்க சரிங்களா if you take the determinant so therefore it is minus 1 plus 0 plus 1 minus is minus 1 plus 0 plus 1 both the case 0 if you go for any two subclass matrix for example you consider this two cross 2 submatrix it is equal to 0 plus 1 which is equal to 1 so that என்னுடைய determinant வந்து 0 but any one two subclass matrix 2 cross 2 subclass submatrix வந்து it is not equal to 0 so that the rank is equal to 2 but compared to this determinant method linearly dependent concept is very helpful to you am I correct or wrong so say something maybe I'm not so what is the rank of this matrix just you try it your own and say so what is the rank of the matrix okay I hope just you practice very well so once you move on to the problem it is very much easy okay so now you see this problem இந்த மாதிரி क्वेश्चंस அடிக்கடி கேட்பாங்க so this is a 3 cross 3 matrix
and the rank of the matrix is equal to 2, then what is the value of mu? இதுதான் வந்து என்னுடைய கொஸ்டின். அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் 2 இருக்கிற என்ன கண்டிஷன்? கண்டிப்பா என்னுடைய டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். சூப்பர். அப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான்ப்பா. அதோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு போட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 0 mu minus 1 minus 1 0 mu again mu minus 1 0 mu minus 1 0. Now you take these values, so which is equal to mu cube minus 1 minus 0 minus of, here 0 is present, 0 plus 0 plus 0 which is equal to 0, and the determinant value equal to 0 இருக்கணும். Therefore mu cube minus 1 which is equal to 0, mu cube equal to 1, so therefore mu is equal to 1. அப்போ இந்த மியோட வேல்யூ 1 இருக்கக்குள்ளதான் என்னோட ரேங்க் வந்து என்னவா இருக்கும்? 2க்கு ஈக்குவலா இருக்கும். So that is the concept. So ஒரு ரேங்க்ல இதை தவிர வேற எது கொஸ்டின்ஸ் வராதுங்க சார். இல்ல டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். once we move on to the problem it is very much easy. கொஸ்டின்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க, அப்படி கொடுக்க மாட்டாங்கம்மா. சரியா? அப்படி உனக்கு ஒருவேளை டவுட் வந்தது அப்படின்னா just you put +1 -1 and just you take the linearly dependent and independent rows and columns. Okay, definitely get some clear cut idea. Sorry, 0ல ஏன் மல்டிப்ளை பண்ற நீங்க? எனக்கு புரியல. வெயிட் a minute. இததான் சொல்றீங்களா? இதுதானே சொல்றீங்க நீங்க? அப்பா ஆக்சுவலி நான் போடல, நான் எனக்கு நமக்கு ஆல்ரெடி கான்செப்ட் சொன்னதுனால நான் அப்படியே டக் டக்குன்னு போட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஜஸ்ட் யூ என் சர்க்கிள் அண்ட் ஜஸ்ட் யூ டூ இட் யுவர் ஓன். ஏன்னா இந்த மெத்தட்ல போடக்குள்ள ஒரு 0வா இருந்தாலும் அந்த மல்டிபிளிகேஷனோட மொத்த வேல்யூ எனக்கு 0 தான். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அதனால இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒரு 0 வந்தனால டக் டக்குன்னு நான் டைரக்டா 0ன்னு போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. Okay, so after this rank of the matrix is completed, so then I move on to the system of linear equations. So இதற்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இருந்தா தாராளமா கேட்கலாம். System of system of linear. Okay, actually the system of linear equation, sorry pa, so the determinant of the matrix 3, how you do the determinant எப்படி போடணும் நான் சொல்லி கொடுத்திருந்தேன். sorry sorry yeah, it is 50. Okay, no issues. The answer is correct. If it is a 4 cross 4 matrix, the determinant is equal to, just you write the first number 1, the corresponding rows and columns eliminate பண்ணிட்டு மீதி இருக்கிறத determinant ஆ போட்டுறணும். again 5 6 0 0 3 2 0 0 1. okay, and similarly minus நம்ம ஆக்சுவல் அங்க போற மாதிரி தான், minus so minus 2, the corresponding row and column should be eliminated so that it is 0 6 0
0 3 2 and 0 0. Okay, and similarly put plus 3. Corresponding rows and columns should be eliminated. The remaining numbers are, it should be like this. And I put minus sign 4. Corresponding rows and columns are eliminated. 0 0. Okay, now you simplify, you get the answer to determine the value. But if you need not go for this one, why? Because if it is a upper triangular matrix, okay, if it is a upper triangular matrix, the determinant is equal to the product of main diagonal elements. That's all. புரியுதுங்களா? if it is a upper triangular matrix இருந்தது, அப்படி இல்லைன்னா lower triangular matrix இருந்ததுனால் என்னோட determinant வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா simply the product of the principal diagonal elements which is equal to 15. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? சரி எஸ் சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இல்ல 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 லோயர் ட்ரையாங்கிளா இருந்தாலும் இதே தான், அப்பர் ட்ரையாங்கிளா இருந்தாலும் இதே தான். எல்லாமே ஜீரோவா இருந்ததுன்னா டிட்டர்மினன்ட் வந்து இட் இஸ் மல்டிபிளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ்ல எனி ஒன் ரோ ஆர் ஒன் காலம் இஸ் என்டையர்லி ஜீரோனா என்னுடைய டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. மறந்துடக்கூடாது. எனி ஒன் ரோ ஆர் எனி ஒன் காலம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு காலம் ஃபுல்லா ஜீரோ, இங்கேயும் ஒரு காலம் ஃபுல்லா ஜீரோ, இங்க ஒரு ரோ ஃபுல்லா ஜீரோ. அப்போ இதோட டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு ஜீரோ. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? there is no need to go for the multiplications at all. Simply it is 1. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து principal diagonal elements, so which is equal to 5 into 3 which is equal to 15. So therefore the answer is 15. புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? I hope it is clear to you. So this is one of the important property whenever we move on to the determinants. Okay, so looks like that you solve the problems very effectively when you understand these concepts. uh, I take it is mu, the determinant of mu minus 1 0 0 mu minus 1 11 minus 6 plus 1. So minus of minus plus 1 into the corresponding rows and columns போச்சுன்னா 0 minus 1 0 0 mu minus 1 minus 6 minus 6 plus 1. Remaining வந்து எனக்கு 0 இருக்குன்னா I need not consider these terms. Okay, so here just you do it yourself. So use the concepts. கரெக்ட்டுமா? ஆக்சுவலி நம்ம ஈக்குவேஷன்ஸ்ல மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 பிளஸ் 1, அதனால நான் டைரக்டா போட்டேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே, இட் இஸ் இல்லப்பா, அப்சல்யூட்லி. minus 1 it is 0 minus it is 0 it is 6. So therefore it is literally mu square minus 6 mu plus 10 plus சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சார் சார் சொல்லுங்க சார். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா எனி எனி த்ரீன்னு சொல்ல முடியாது சார். எனி த்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது.
சார் வரும் சார். அதாவது ஆக்சுவலி என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கீங்களா, எல்லா இடத்துலயும் இல்ல 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 கரெக்ட். ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க சொல்றது வந்து இந்த 3x3 மேட்ரிக்ஸ் சொல்றீங்க. if I take this matrix then the determinant is equal to 0 இருந்ததுன்னா rank 3. இது இருக்கு நம்ம நோட்ஸ்ல நான் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா, நான் இல்லைன்னு சொல்லல. அப்படின்னா இது வந்து எனக்கு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப therefore அந்த மியூ கியூப் வந்து என்னோட டிட்டர்மினன்ட். இது எப்ப எனக்கு 0 இருக்கும்னா மியூ 0 இருந்தா மட்டும்தான் எனக்கு இருக்கும். சோ தட் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான், நான் இல்ல சொல்லல. எனி 3x3 மேட்ரிக்ஸ் போடலாம். இது எதுக்காக போடுறதுன்னா அந்த பொண்ணுக்காக. ஏன்னா அந்த 4x4 மேட்ரிக்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக போடுறது. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கான்செப்ட். சார் நமக்கு என்னன்னா நம்ம அந்த டைம்ல பதற்றத்துல இந்த ட்ரிக்ஸ் ஒரு சில மறந்துடுவோம். சரிங்களா, அதனால பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணி ஒண்ணுமேட்டு தான். ஸோ ஹியர் இட் இஸ் 0 -6 minus of it is 0. All the things are 0. So therefore mu cube minus 6 mu square சொல்லுமா. இல்லம்மா போடலாமா, தப்பு கிடையாதுமா. அது ஆக்சுவலி என்னன்னா ஒரு 4x4 ஒரு ஹையர் ஆர்டர் நம்ம மெட்டீரியல்ஸ் தான் வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன். அதுலேயே நான் அந்த ப்ராப்ளம் ஒன்று எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிருப்பேன் உங்களுக்கு. மெட்டீரியல் வந்துட்டு இருக்கேன் இல்லையா, சாமி கும்பிட்டா வச்சிருக்கேன். ஐயா அதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 12 போட்டிருப்பேன். இட்ஸ் 3x4 மேட்ரிக்ஸாக இருக்கும். So 3x4 வரக்குள்ள you take any 3x3 matrix and you should find out the determinant. If any one 3x3 matrix is equal to 0 அப்படின்னா சரியா, கண்டிப்பா எனக்கு என்னவா இருக்கும்னா அதோட வேல்யூ வந்து அதோட ரேங்க் வந்து கம்மியா தான் இருக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்க அந்த நம்ம மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும். ஜஸ்ட் யூ கைண்ட்லி கோ த்ரூ த மெட்டீரியல். ஸோ லைக் தட் இப்படியும் போடலாம். ரேங்க் கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா எல்லா 3x3 சப் மேட்ரிக்ஸுமே எனக்கு 0வா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் எனக்கு ரேங்க் ஒன்று கம்மியா இருக்கும். அப்படிங்கக்குள்ள அந்த நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கண்டிப்பா என்னவா இருக்கணும், 0வா தான் இருக்கணும். சரிங்களா, இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஐ அம் ஆல்ரெடி டோல்ட் தி ஷார்ட்கட்ஸ் வாட் வி டிஸ்கஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் டைரக்டா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம என்ன மெத்தட் போவோம், டானா வகுத்தல் போவோம். கரெக்ட்டுங்களா? So I go for 1 -6 10 and I go for -6. So like that I put 0 here and 0 here. So I put some numbers. Okay, so இது எப்படி போகலாங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஸோ இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். I go for another shortcut method, so which is see in our next classes. Okay, so here the answer is 0. Just you take this 3x3 submatrix and equal to 0. Okay, so that's all. And so I move on to the system of linear equations. Sir, I take some 10 minutes break. So 12 o'clock again please reconnect. So after that I finish the system of linear equations. அதை நீங்க முடிச்சிடுறேன். சரிங்களா, முடிச்சுட்டா மீதி இன்னும் ஒரு டாபிக் தான் இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ் முடிச்சு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸோட உங்களுக்கு மேட்ரிக்ஸ் முடியுது. சரிங்களா, மேபி நைட் 8 o'clock கண்டிப்பா கிளாஸ் இருக்கும். ஸோ நைட்டோட நம்ம முடிச்சிடலாம், மேட்ரிக்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டேக் 15 minutes break. ஸோ ப்ளீஸ் rejoin at 12 o'clock. Okay, thank you. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஆக்சுவலி இதை நான் ரெண்டு டைப்பாக பிரிக்கலாங்க சார். ஒன்று வந்து என்னன்னா நான் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ரெண்டு விதமான பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹோமோஜீனியஸ் ஹோமோஜீனியஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் ஜென்ரலா இன் ஜென்ரல். இப்போ நமக்கு சர்க்கியூட்ஸ் எழுதுற மாதிரியே எழுதுறேங்க சார். நம்ம சர்க்கியூட்ஸ்க்கு பழக்கம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்.
I hope plus minus I take it is 2 ohm and 3 ohm, 4 ohm and 5 ohm. You take this as 10 volt. Okay. இப்போ இதுக்கு நான் லூப் ஈக்குவேஷன் எழுதணும். I go for it is loop 1 and I go for this is loop equation 2 and this is go for loop equation 3. இந்த லூப் ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃபார்ம் பண்ண தெரியுமா? இனி ஐடியா ஞாபகம் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லூப் ஈக்குவேஷன் சொல்லுங்க. ஓகே மைனஸ். ஓகே 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 நெக்ஸ்ட். அப்புறம் சரி திரும்பி சொல்லுங்க. இது லூப் 1க்கு, லூப் 2க்கு, லூப் 2 ஓகே. லூப் 3 கரெக்டாமா? ஓகே. பவிதானமா பேசுறது? சரி. ஈக்குவேஷன் சொன்னது யாருமா? பவித்ரா தானே? உன்னை வந்து கொல்லணும் ஃபர்ஸ்ட். லூப் ஈக்குவேஷன் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு. எங்க படிச்சு நீங்க லூப் ஈக்குவேஷன்? உன்னை வெட்ட போறேன். பார்க்கவி அதான் சத்தம் போடாதீங்க. ஓவராலா சொல்லுங்கயா, கத்திரியா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதுப்பா. பார்க்கவி அதை நீ சொல்லவே இல்லையே. நீ சொன்னியா? இல்ல. Okay, anyhow, the loop equations, the final equations are 5i1 minus 3i2 minus 2i3 which is equal to 10, and similarly minus 3i1 plus 7i2 minus 4i3 which is equal to 0, and the final one is minus 2i1 minus 4i2 plus 11i3 which is equal to 0. Just I take this. இதெல்லாம் நான் சர்க்யூட் தியரில உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லி தருவேன். சரிங்களா? there is don't be panic. ஓகே. ஸோ நவ் இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, I should like this. I go for some matrices like this. Here the unknowns are i1, i2, i3, and which is equal to some 10, 0, 0. So the equation in the format of ax which is equal to b. Here a is x is nothing but the unknown variables. Okay, a வந்து the corresponding system equation matrix. Okay, and b வந்து the right side இருக்கிற the corresponding values. இப்போ இதுதான் என்னோட corresponding model. இதுதான் வந்து நான் மேட்ரிக்ஸ்ல சொல்லக்குள்ள a11, a12, a13, இது வந்து x1, x2, x3 அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை வந்து b1, b2 up to bn வரைக்கும் சொல்லுவேன். அதோட ஜெனரலைஸ்டு ஈக்குவேஷன் வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கு? ax which is equal to b அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்ல இருக்கு. சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ இந்த bங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இட் இஸ் a matrix. Here the matrix b is not equal to 0. எல்லா எலிமெண்ட்டுமே, அதாவது ஏதாவது ஒரு எலிமெண்டாவது கண்டிப்பா நான் ஜீரோவா இருக்கும். அதுதான் சொல்றேன். So here the matrix is not equal to 0 னா it comes under homogeneous category, non homogeneous. If the matrix b is equal to 0, that means entirely it should be 0. இந்த இடத்துல நான் என்ன கொடுத்திருக்கேன்? 10 கொடுத்திருக்கேன். So இந்த இடத்துல 10 இல்லாம I put 0. அப்ப எல்லாமே எனக்கு 0 0வா இருந்ததுன்னா
அந்த கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன்ஸ் வந்து நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ for any set of linear equations is converted into this matrix format, சரிங்களா? so that it may be classified as non homogeneous or homogeneous. ஓகே, இப்போ இந்த நான் ஹோமோஜீனியஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து சொல்யூஷன்ஸ் மெத்தட் இருக்கு. இதுக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா கிராமர்ஸ் ரூல், ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா மேட்ரிக்ஸ் மெத்தட், மூணாவது வந்து பார்த்தோம்னா ரேங்க் மெத்தட். இந்த 3 மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் should be the same. இப்போ இது I1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணுவோம்? கிராமர் ரூல்ல I1 equal to delta 1 by delta and I2 equal to delta 2 by delta and I3 equal to delta 3 by delta அப்படின்னு சொல்லி போடுவோம். ஆக்சுவலி இது எல்லாமே நீங்க எதுல சால்வ் பண்ணிருப்பீங்க? சர்க்யூட் தியரியில இந்த கிராமர் ரூல் யூஸ் பண்ணி இது எல்லாமே நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. பட் நம்ம இந்த கிராமர் ரூல் வந்து இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது கிடையாது, பிகாஸ் இட் இஸ் somewhat a time consuming process, so that we didn't focus on grammar rule. So instead of that I prefer matrix method and rank method, so it is very useful to you. ஓகே, ஸோ இந்த சொல்யூஷன் அப்படின்னு வரக்குள்ள சார், இந்த சொல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா, இது மெத்தட் சொல்லிட்டேன். இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் பார்த்தோம்னா எனக்கு 2 விதமாக இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட், கன்சிஸ்டன்ட்னா எனக்கு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 மெத்தட் தான் இருக்கு. என்னுடைய சிஸ்டம் வந்து சொல்யூஷன் பார்த்தோம்னா ஒன்னு கன்சிஸ்டன்டா இருக்கணும், இல்ல இன்கன்சிஸ்டன்டா இருக்கணும். சொல்றது புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ இந்த கன்சிஸ்டன்ட்டா நான் 2ஆ பிரிக்கலாம், ஏன்னா இதுக்கு சொல்யூஷன் இருக்கு. அப்போ சொல்யூஷன் வந்து ஒன்னு என்னவா இருக்கலாம்னா இனிக்யூ சொல்யூஷன். இனிக்யூனா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஆன்சர்ஸ், புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், அப்படின்னா நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து பாசிபிளா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சிம்பிளா ஒரு கான்செப்ட் சொல்றேன், x plus y plus z is equal to 15 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் 3 ஈக்குவேஷனா சொல்லல, ஒரே ஈக்குவேஷனா சொல்றேன். இப்போ x y z மூணுமே 5 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப ஆன்சர் 15. அப்போ மூணுமே ஒரே வேல்யூ, இனிக்யூ சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ இதை எப்படி போடலாம்? 8 6 1 அப்படி போடலாம், இல்லைன்னா 9 4 2ன்னு போடலாம். ஸோ லைக் தட், ஸோ இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். எந்த நம்பர் போட்டாலும் எனக்கு ஆன்சர் வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னா இட் ஹேஸ் சம் இன்ஃபைனைட் மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது. பட் டெஃபினெட்லி அதுக்கு சொல்யூஷன் இருக்கும், பட் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ சொல்யூஷன் வரக்குள்ள 2 தான் இருக்கும், ஒன்னு கன்சிஸ்டன்ட், இன்னொன்னு இன்கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்டா 2ஆ பிரிக்கலாம். சொல்யூஷன் இட் மே பி எய்தர் யூனிக்யூ ஆர் இட் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்ட்டு. புரிஞ்சுங்களா? பட் அந்த கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் எனக்கு 2 இருக்கு, ஒன்னு மேட்ரிக்ஸ் மெத்தட், இன்னொன்னு ரேங்க் மெத்தட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட் போவோம். இப்போ மேட்ரிக்ஸ் மெத்தட் அப்படின்னா ஜஸ்ட் ஐ கோ டு தட் மேட்ரிக்ஸ் மெத்தட். இப்போ எனக்கு என்னென்ன இருக்கு? சிஸ்டம் கன்சிஸ்டன்ட், கரெக்ட்டுங்களா? கன்ஸ்டன்ட்ல 2 இருக்கு. என்ன இருக்கு? ஒன்னு வந்து இனிக்யூ சொல்யூஷன், இன்னொன்னு இன்ஃபினிட்லி நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இன்னொன்னு என்ன இருக்கு? இன்கன்சிஸ்டன்ட். இப்போ மேட்ரிக்ஸ் மெத்தட்க்கு போவோம். நான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரிங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் மெத்தட்ல நான் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அந்த டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா என்னுடைய சிஸ்டம் வந்து இனிக்யூ கன்சிஸ்டன்ட், இட் ஹேஸ் இனிக்யூ சொல்யூஷன். புரிஞ்சுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நான் கண்டுபிடிக்கிறது. இப்போ அதுவே வந்து நான் டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், கரெக்ட்டுங்களா? அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு அதை பி மேட்ரிக்ஸ் கூட நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணக்குள்ள வர ஆன்சர் 0வா இருந்ததுனால் அதுவும் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னு அர்த்தம். சப்போஸ் நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன், அது ஈக்குவல் டு 0 அண்ட் என்னுடைய அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்றேன், அது வந்து எனக்கு நாட் ஈக்குவல் டு 0னா என்னுடைய சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு சொல்யூஷன் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த 3 கேட்டகரிக்குள்ளதான் எனக்கு உள்ள வருமே.
மறந்துடவே கூடாது. இப்போ ரெண்டாவது வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரேங்க் மெத்தட்ல கண்டுபிடிக்க போறேன். இதே கான்செப்ட் தான். சரிங்களா? அப்ப ரேங்க் மெத்தட் வரக்குள்ள நான் ரேங்க் வச்சு பேசணும். ஏன்னா என்னோட ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு? ax which is equal to b இருக்கா? இப்போ நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி ஏங்கிற மேட்ரிக்ஸ் கூட இந்த பிங்கிற மேட்ரிக்ஸை கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம். இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். புரிஞ்சுங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ரோ ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பி, இந்த சிம்பிள் போட்டோம்னா ஆகுமெண்டட் கம்பைன் பண்ணி ஒரே மேட்ரிக்ஸா எழுதுறது. இதெல்லாம் நீ மேட்ரிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க பேசிக்ஸ். இதோட ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் சார் கான்செப்ட். இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இப்போ rank of A which is equal to rank of A augmented B which is equal to n அப்படின்னு இருந்ததுனால் என்னுடைய system has a unique solution. Here m is greater than n. இதுதான் condition. சரிங்களா? m is greater than n. நீங்க ப்ராப்ளம் போக்குள்ள புரியுது. இது வந்து கண்டிஷன்ஸ். நம்ம ப்ராப்ளம் பார்க்கக்குள்ள நம்ம சொல்லக்குள்ள உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? அதனால ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நான் ஆகுமெண்டட் கண்டுபிடிக்கிறது இது கண்டுபிடிக்கிறது ரெண்டுமே ரேங்க் சேமா இருக்கணுங்கிறது தான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ இப்போ இங்க என்னங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ கன்சிடர் இட்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்போ ரெண்டு ரேங்க்மே எனக்கு 3ன்னு இருந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன். இப்போ நான் என்ன பண்றேன்? இஃப் ரேங்க் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் விச் இஸ் லெஸ் தேன் n. இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்குமே ரேங்க் வந்து சேமா தான் வருது. ஆனா 3ன்னு வரல, 2ன்னு வருது. அப்போ ரெண்டுத்துக்குமே ரேங்க் சேம். ஆனா ரேங்க் வந்து ரெண்டுமே வந்து இதோட ஆர்டர் வந்து n 3ன்னு வச்சுக்கலாம். 3 இல்லாத விட கம்மியா இருக்குன்னா it has a solution consistent, but என்னன்னா it has infinite number of solution. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? so inconsistent வரக்குள்ள rank of a which is not equal to rank of a augmented b அப்படி இருந்ததுன்னா it is inconsistent. இதுல டவுட் இருக்குங்களா? Sir, please say something. So then only I move on to the next one. If you have any queries, ask me here. Okay, I hope it is clear to you. So, okay pa. So next, இப்போ நான் இங்க வந்து m வந்து greater than n அப்படின்னு சொல்லியிருந்தேன். Suppose if m is less than n அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். First case. இதுல வந்து ஒன்னே ஒன்றுதான்ப்பா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கண்டிஷன்ல என்னுடைய ரோ ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எம் லெஸ் தேன் என் இந்த மாதிரி இருந்ததுனால் it has, so don't worry about that. If you confused na, then you move on to the matrix method, but matrix method is applicable for the square matrix. Okay, so it is infinite number of solutions. இதுக்கு நேரா எழுதிக்கீங்க. if m is less than or equal to n இருந்ததுன்னா ஸோ இந்த ரெண்டு கேஸ் தான் வந்து எனக்கு ரேங்க் மெத்தட்ல இருக்கு. if you note it down, then I move on to the homogeneous system of equations. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? சரிங்களா? ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிறது ax equal to 0 அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுலயும் அதே மாதிரி நான் சொன்னதான் சார். என்ன இருக்கு? ரெண்டு மெத்தட் இருக்கு சொல்யூஷன். ஒன்னு மேட்ரிக்ஸ் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இன்னொன்னு ரேங்க் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அங்க இருக்கிற மாதிரி சிஸ்டம் வந்து எனக்கு கன்சிஸ்டன்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா இன்கன்சிஸ்டன்டா இருக்கும். பட் அங்க கன்ஸ்டன்ட்ல என்ன பார்த்தோம்? ரெண்டா பிரிச்சிருப்போம். இன்ஃபைனைட்லி மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், இன்னொன்னு யூனிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சொல்றது புரிஞ்சுங்களா? சரிங்களா? இது அங்க பார்த்தது. பட் இங்க வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it has two solutions. inconsistentனு இங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதில் இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா instead of inconsistent, so I go for non-trivial solution. Non-trivial
solution அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். That means it is infinite number of non-trivial solution. Consistent அப்படிங்கக்குள்ள it is unique solution அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரெண்டு சொல்யூஷன் தான் எக்ஸிஸ்ட். இதுல ஹோமோஜீனியஸ்ல, நான் ஹோமோஜீனியஸ்ல 3 சொல்லத புரிஞ்சுங்களா? So here என்னுடைய determinant matrixல is not equal to 0 இருந்ததுன்னா consistent and unique solution. If the determinant is equal to 0 அப்படின்னா it is infinitely number of non-trivial solutions அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அவ்வளவுதான் சார் வித்தியாசம், இங்க வேற எதுவுமே கிடையாது. So here ஒரே ஒரு மேட்ரிக்ஸ்னா இங்க B matrix 0, அப்ப augmented பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்போ rank of the matrix is equal to n, அந்த size of the matrix ஈக்குவலா இருந்ததுன்னா system is consistent and unique number of solutions. Here என்னோட rank of the matrix is R which is less than n இருந்ததுன்னா it is infinitely number of non-trivial solutions அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். unique solutions னு வரக்குள்ள சரிங்களா என்ன சொல்லுவோம்னா x ஓட value is equal to 0. If I take x1 x2 x3 னு ஒரு 3 வேரியபிள் எடுத்துக்கனா 3 ஓட வேரியபிளோட வேல்யூ 0வா தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? So that's all.